தனக்கென ஒரு தனி அடையாளத்தை பதித்த அஜித் பவார் 1959ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி அகமதுநகர் மாவட்டம் தியோலலி பிரவராவில் பிறந்தார். பள்ளி படிப்பையும் அதே பகுதியில் முடித்தார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத் பவாருடைய மூத்த சகோதரனான அனந்த்ராவ் பவாரின் மூத்த மகன்தான் அஜித் பவார். 1982ஆம் ஆண்டு கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அஜித் பவார் பின்னர் 1991ஆம் ஆண்டில் கூட்டுறவு வங்கியின் தலைவராக பொறுப்பேற்று 16 ஆண்டுகளாக அந்த பதவியில் இருந்து வந்தார். இந்த காலகட்டத்தில்தான் அவரது அரசியல் பயணத்தில் மாற்றம் நிகழ்ந்தது. அஜித் பவார் முதல் முறையாக 1991ஆம் ஆண்டு பாராமதி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக களமிறங்கி வெற்றி பெற்றார். பின்னர் அதே ஆண்டு தனது மக்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதே பாராமதி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பிறகு 1995, 1999, 2004, 2009, 2014, 2019, 2024 ஆகிய சட்டப்பேரவை தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி வாகை சூடினார். 1991 மற்றும் 1995 ஆகிய தேர்தல்களில் மட்டும் காங்கிரஸ் வேட்பாளராக களம் கண்டார் அஜித் பவார். 9 முறையும் பாராமதி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாகை சூடினார் அஜித் பவார். இதற்கிடையில் கடந்த 1999இல் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை பிடித்தபோது நீர்ப்பாசனத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் அதே கூட்டணி 2004ஆம் ஆண்டு ஆட்சி அமைத்தது. அப்போதும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பொறுப்பை தக்க வைத்துக் கொண்டார் அஜித் பவார். பின்னர் 2014ஆம் ஆண்டு வரை இந்த கூட்டணி ஆட்சியை இழக்கும் வரையில் அஜித் பவார் அமைச்சராக தொடர்ந்தார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் முக்கிய தலைவராக வலம் வந்த அஜித் பவார் 2010 முதல் 2014 வரை துணை முதல்வராக பதவி வகித்தார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் 2019ஆம் ஆண்டு துணை முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அஜித் பவார் தற்போது வரை துணை முதல்வராக இருந்து வந்தார். தனது ஆளுமை திறமையால் பல்வேறு அரசுகளின் கீழ் 6 முறை துணை முதல்வராக இருந்துள்ளார் அஜித் பவார். மகாராஷ்டிராவில் நீண்ட காலம் துணை முதல்வராக இருந்த பெருமை அஜித் பவாருக்கு உண்டு. இந்த நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள தனது சொந்த தொகுதியான பாராமதிக்கு புறப்பட்டு சென்ற அஜித் பவாரின் தனி விமானம் விபத்தில் சிக்கியது. இந்த கோர விபத்தில் அஜித் பவார், அவருடன் சென்ற அதிகாரிகள் மற்றும் பைலட்டும் பலியாகியுள்ளனர். இந்த விபத்து மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவரது மறைவுக்கு மகாராஷ்டிரா அரசியல் தலைவர்களும் தேசிய அளவில் பல்வேறு கட்சி தலைவர்களும் பிரபலங்கள் என பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.